இந்த ஃப்ரேமில் அவர் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காட்ஃபாதருடைய ஒரு இமேஜ், இன்னொரு பக்கம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்காவுடைய ஒரு இமேஜ். இப்போது இங்கே யார் ஹீரோ யார் வில்லன்? ரஜினி தான் அந்த ஒரு ஆன்டி கேரக்டரில் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. பக்கா என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் ஃபேமிலி என்பதோட ஒரு காமெடி கலந்த ஒரு படத்தை ரசிகர்கள் எதிர்பார்க்கலாம். ஆன் டேபிள் இம்மிடியட் 1000 கோடி திரட்டு போகிறதுக்கான விஷயங்கள் தான் ப்ரோமோ வரும்னு சொன்னேன். அப்படி தான் ப்ரோமோ இருக்குது. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ஈஸியாக திரட்டி போயிடுவோம் உங்களுக்கு. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கமலஹாசன் ரஜினி அவர்கள் நடிக்கிற படத்தோட அறிவிப்பு வீடியோ வந்துருச்சு சார். எப்படி சார் இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு என்னங்க கேள்வி இது? தாறுமாறாக இருந்ததுங்க. சிம்பிள் அழகாக ரஜினியும் கமலையும் வைத்து நான் இயக்கிற ஒரு படம். 2 பேரும் இந்த பாருங்கள், ரெட்ரோ 80s ரஜினியை பாருங்கள், விண்டேஜ் ரஜினியை பாருங்கள், கமலை பாருங்கள். பிரமாதமாக பண்ணியிருக்காரு சார். இது வந்து நம்மளுடைய திரையுலகத்துக்கு மக்கள் ரசிகர்களுக்கு நாங்கள் பண்ண போகிறோங்கிற ஜஸ்ட் ஒரு லீடு தான் அது. இது கதைக்குள்ளே வருமாறாங்கிறது 2வது விஷயம். பட் ப்ரோமோவுக்காகவே போடப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு செட்டு, மெக்கானிக் செட்டு, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். இது டிஓபியை வந்து ராஜீவ் மேனன் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அது ஃப்ரேம்லேயே தெரியுது அவருடைய டிஓபி. பட் இங்கே ஃபஸ்ட்டு இந்த ப்ரோமோலே பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பிளாக் காமெடி இருக்கும். நம்ம நெல்சனும் மணியும் வருது. அவருடைய டோட்டல் நீங்கள் பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஓப்பனிங்கில் வந்து ஒரு நிமிஷத்தை கலக்கிட்டு போயிடுவாங்க. இதுலேயும் கலக்கியிருக்காங்க. ஃப்ரேமில் ஸ்டார் ஹோட்டலில் அந்த பாசவையில் வந்து பார்த்தோம்னா நெல்சன் ஜஸ்ட் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரேமில் அவர் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காட்ஃபாதருடைய ஒரு இமேஜ், இன்னொரு பக்கம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்காவுடைய ஒரு இமேஜ். பட் இந்த 2த்துக்கு உள்ள இமேஜுக்குள்ளே இந்த கதை சம்மந்தப்பட்டிருக்கு. அதான் நெல்சன் சொல்லாமல் சொல்கிறார். புரிஞ்சவங்க புரிஞ்சிக்க வேண்டியதுதான் சார். 2 கேரக்டர்ஸும் இருக்குல்ல, இப்போ ரஜினி சார் கேரக்டரும் கமல் சார் கேரக்டரும் டோட்டலாக கான்ட்ராஸ்டாக தெரியுதுல்ல சார். எஸ். ஸோ கதையும் அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக அதான் சொல்ல வந்தேன். இப்போது இந்த 2 இமேஜை காமிச்சு ஃபஸ்ட்டு எங்கே போகிறதுன்னு கன்ஃபியூஸ் அவருக்கு. அப்போது நம்ம மணி உள்ள என்ட்ரியார் யூஸ்வலாக ஜாலியாக ஒரு காமெடியோட, சண்முக பிரியாவை கோகுல பிரியா 2ல் 1 என்ன ஹீரோயினா ராகஞ்சி ஜூ இசை தெரிந்த வேண்டியே நீ வந்து ஒரு மாதிரி நக்கல் பண்ணிட்டு போகிறேன்னு போது அவர் ஐடியா கிரியேட் பண்ண மாதிரி சொல்கிறார். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரூமுக்கு போகலாம். ஸோ டோரில் 7 கமல். அங்கே நெல்சன் ஃப்ரேமில் இருக்கார். இவங்களுடைய இந்த கை மட்டும்தான் ஆக்ஷனில் ஃப்ரேம்குள்ளே வருது. அப்போ அதில் என்ன சொல்ல வர்றாரு பாருங்களேன். கமல் ஒரு கோட் எடுக்க போகிறாரு. சார் 5 கோட் ரஜினி சார் எடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அப்போ அது நான் ட்ரீக் போட்டு ஒன்று எடுக்கிறாரு. கட் பண்ணினா இந்த பக்கம் ஒரு ஹேண்ட்ஸு அங்கே எடுக்க போகிறாரு, வாட்ச் எடுக்க போகிறாரு. சார் ஷூ எடுக்க போகிறாரு. சார் இது கமல் எடுத்துட்டாரு, இது வேண்டாம். அப்போ அது ஸோ இதுக்குள்ளேயே நீங்கள் வாட்ச்சு, கண்ணாடி, ஷூ, கோட், இவர் எடுத்தது அவர் எடுக்கல, அவர் எடுத்தது இவர் எடுக்கல. அப்போ இங்கேயே நீங்கள் 2 பேருடைய கேரக்டரை நீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் நெல்சன். அப்போது ஒருத்தர் 2 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் வெவ்வேறு ஒரு இந்த பார்வையில் இருக்காங்க. அதுதான் சொன்னாங்க. ஒருத்தர் விதியை உருவாக்குறார், ஒருத்தி ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். இதான் லைன் சொன்னாங்க இல்லையா, அந்த லைன் தான் இல்லை நான் பார்க்க முடிஞ்சுது. பிரமாதமான ஒரு ப்ரோமோங்க, ஜாலியாக. ஸோ அந்த 3 minutes 47 seconds மெக்கானிக் ஷெட்டில் வர்றது. இங்கே தாங்க நெல்சன் நிற்கிறாரு. அந்த பொண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்களா, மெக்கானிக் ஷெட் பொண்ணு வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்களா, இங்கே காமிச்சிருக்காரு பாருங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா, இந்த பொண்ணுகளும் ரஜினி கமலும் வாக் பண்ணி வர்றதை சைட் அடிக்கிற மாதிரி கொண்டு போயிருக்காரு. அப்போ 2K கிட்ஸு ஜென்சி கிட்லாம் கூட அவர்கள் ஏற்ற மாதிரி ஒரு இந்த புறமை உருவாக்கி இன்றைக்கும் அவர்கள் கனவு நாயனாக தான் இன்றைக்கி இருக்காங்க 2 பேருமே அப்படிங்கிறதான் சொல்ல வர்றாரு இதில். ஸோ ஜஸ்ட் அழகான ஒரு ப்ரோமோ, மிகுந்த எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ப்ரோமோ. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 15 தியேட்டரில் ப்ரோமோ ரிலீஸ் ஆகுது, கேரளாவில் 15 தியேட்டரு, ஆந்திராவில் 8, கர்நாடகாவில் 8 தியேட்டர், 46 தியேட்டரில் இந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி. இது எப்படி பார்க்குறீங்க? மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு படம் உருவாகியிருக்கு. ஸோ நெல்சனுக்கு அடித்து மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட். கடைசியில் அந்த கார் ஷார்ட் பண்ணும்போது ரஜினி சார் வாக் பண்ணி வந்து அந்த கீயை பாக்கெட்டில் வந்து எடுத்து லெஃப்ட்டில் அந்த சாதாரண ரஜினி சார் ஒரு கையில் தூக்கி போடுவாங்க, லெஃப்ட்டில் எடுத்து ரைட்டில் தட்டி லெஃப்ட்டில் தூக்கி போகிறாரு பாருங்க. இதுதான் எதிர்பார்க்காத விஷயம். இளமை குஞ்சாடிகளை 2 பேரும் பண்ண ஷார்ட்ஸானு தான் நிறைய ஞாபகம் வச்சு படம் பார்க்கும்போது. ஸோ கமல் கேட்ச் பண்ணுறது, காரில் உட்காருது, கார் ஸ்டார்ட் பண்ணும்போது பேக்கில் பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் எந்திரிக்கிறது, நெல்சனும் அணியும். அப்போ பீத்தோனும் பப்ளேகரி மிக்ஸ் பண்ணி ஒரு பிஜிஎம் ஆர்ஆர் பண்ணிங்க சார், கேட்போம்மா. அது இருக்கட்டும், ஹீரோ யார்? இங்கே தான் செக் வைக்கிறார் நெல்சன். நீ முதல் ஹீரோ யாருன்னு சொல்லு.
அங்கே கமல் பேசணுன்னா இந்த ரஜினியோட ஷாட் கேட்குறாருல, சொல்லுங்க ஜி ஹீரோ யாருன்னு கட் பண்ணி போகிற மாதிரி. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் லாக் பண்ணுறாரு. இப்போது இங்கே யார் ஹீரோ யார் வில்லன் இல்லையா? நான் ஒருத்தர் தான் டைலாக் வருது, ஹீரோ ஃபஸ்ட்டு சொல்லுங்கன்ட்டாங்க. அப்போ ஒரு கேரக்டர் வில்லன் தான். இப்போ இந்த கேரக்டர் யார் அப்படி எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நிறைய அந்த ரெட்ரோவான விஷயங்கள் நிறைய உள்ளே வருது. விண்டேஜ் சீன்ஸ் நிறைய வரும். இந்த பழைய ஒரு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த ராக் அண்ட் ரோலு, டிஸ்கோ, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வர்றது மாதிரியான ஒரு காஸ்டியூம்ஸ் தான் 2 பேர் போட்டு வெளில வர்றாங்க பார்க்கும்போது. இந்த ஜிப்ஷூலாம் இப்போ கிடையாது, அப்போ போடுறது தான். ஸோ அப்போ இங்கே சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா உள்ளுக்குள்ளே வைக்கிறாரு. அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷனுக்குள்ளே இந்த ஒரு ஸ்டைலிஷாக கண்ணாடியை போட்டு திரும்புறதுலாம் பார்க்கும்போது ரஜினி தான் அந்த ஒரு ஆன்டி கேரக்டரில் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. சார் ரெட்ரோ ஃபீல்டில் 2 ஒரு சைடு இவர் மாஸாக இருக்காரு, இவர் கிளாஸாக இருக்காரு. இன்னொன்று ரஜினி சார் ஒரு மாஸாக ஒரு எலமெண்ட் பண்ணுறாரு, அதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இவரும் ஒரு சைடு நம்ம சும்மா இருந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருக்குங்கிற போது கதைக்களமாகவே இது எப்படி சார் எலிவேட் ஆகும்? இல்லை அதுதான் எப்போவுமே 2 பேருக்குமே வந்து அந்த போட்டிகள் நிறையாவே இருக்கும். நீ ஒன்று பண்ணால் நான் ஒன்று பண்ணுவேன். இதனால தான் வந்து வெவ்வேறு பாதையில் போனாங்க. இப்போ மீண்டும் வெவ்வேறு பாதை போனவங்க. ஸோ எங்கேயாவது ஒன்று ஜாயிண்ட் ஆகும்ல அந்த பாதை 47 வருடங்களுக்கு பிறகு ஜாயிண்ட் ஆகிருக்கு. இப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்க. தாறுமாறாக 2 பேரும் பண்ணுவாங்க. யாருக்கும் சலித்தவர்களே இல்லை, விட்டு தரவே மாட்டாங்க. இங்கே தான் நீங்கள் வந்து ரஜினியோட ஆக்ரோஷத்தையும் கமலோட ஆக்ரோஷத்தையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அனிருத்தோட மியூசிக் வழக்கம் போல ஒரு பயங்கரமான ஒரு ரெட்ரோ ஃபீல்ல ஒன்று கொடுத்துருக்காரு. பார்க்கும்போது 2 பேரும் நடந்து வரும்பொழுது 2 நடிகர்கள் மட்டும்தான், அது நமக்கு தெரிஞ்சனால தான் உங்க வயசான நடிகர்கள். மற்றபடி அதில் சீன்ல உள்ள ஃப்ரேம்ல உள்ள ஆர்டிஸ்ட்லேருந்து இவர் போடுற பிஜிஎம் முதற்கொண்டு இன்னைக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குதுல்ல. அப்படிங்கிற போது அணி இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு? இல்லை அதுதாங்க சொல்ல வந்தேன். இன்னைக்கு இருக்க கிட்ஸுக்கு ஏற்றது மாதிரியான ஒரு டெக்னீஷியனையும் கொண்டு வரணும்னு தான் ரஜினி சார் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இம்மிடியட் இந்த ப்ரோமோ நீங்கள் பார்க்குறதுக்கு காரணமே ரஜினி சார் தான். வெரி ஃபாஸ்ட்டாக இம்மிடியட்டாக இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதான் நெல்சனை சாய்ஸ் பண்ணார். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அப்டேட்டில் வந்து அவர் தான் கிங்காக இருக்கார். இன்றைக்கி கதைகளை நகர்த்தி கொண்டு போகிறதுல எந்தளவு ஒரு ஆக்ஷன் ஒரு வைலண்ட்டாக கொண்டு போக முடியுமோ அதை வந்து ரொம்ப வல்கராட்டி இல்லாமல் ஒரு நீட்டாக எஸ்கேப் பண்ணி கொண்டு போயிடுவார். வயலன்ஸை, ஸோ பிளாக் காமெடி, ஒரு சென்டிமெண்ட்ஸ், ஒரு ஃபேமிலி எலிமெண்ட்டு, இது எல்லாமே இருக்கும் கதைக்குள்ளே. அப்போ ஒருத்தர் மாஸ் ஒருத்தர் கிளாஸாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஈக்குவல் கிட்டத்தட்ட அதுதான். 2 பேரும் எப்படி அவர் தூக்கிட்டு போய் இந்த படத்தை முடிச்சு பார்வைக்கு தருவாருன்னு தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு எனக்கு. அதை இன்னொன்று படத்துல ப்ரோமோல பார்க்கும் பொழுது இந்த கார் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா இது ஒரு ரேஸ் ரிலேட்டடான ஆக்ஷன் ரிலேட்டடான ஒரு படமா தானே சார் இருக்கும்? ரேஸ் ரிலேட்டட் கண்டிப்பா இருக்கு, வாய்ப்பு கிடையாது. ஆக்ஷன் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். நீங்கள் ஒரு நான் தான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து நீ ஹாலிவுட் படத்தை பார்த்தே பிரமிச்சிட்டு இருக்கோம், இன்ன வரைக்குமே பிரமிச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஒரு பாண்ட் ஃபிலிம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அவர் யூஎஸ்ஏல இருப்பார், வேறு ஒரு கண்ட்ரியில் டர்க்கியோ ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு வில்லன் இருப்பான், அங்கே ஒரு சீக்ரெட்டுக்கு தூக்கிட்டு வாங்கம்மா, அப்போ அந்த பாண்டு போவார், என்ன ஃபுல் ஆக்ஷன். அங்கேருந்து பரப்புறதே பாண்டை மர்டர் பண்ணுறது பொறுத்தளவு ஒரு கேங் அங்கே போகும். அதான் ஃபஸ்ட்டு சீன் எஸ்கேப்பில் வைப்பாங்க எப்போவுமே. அந்த ஒரு பேட்டர்னில் ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இந்த படத்தை உருவ மாதிரி கார் வந்து முக்கியமான ஒரு ரோலாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் நான் சார். இன்னொன்று சார், இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது ட்விட்டரில் நான் நிறைய கமெண்ட்ஸை படிக்கும் பொழுது ரஜினி ரசிகர் ஒரு ஆதங்கமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். எல்லாம் ஓகே, சேர்ந்து நடிக்கிறதெல்லாம் ஓகே, தலைவர் பேர் ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க, போஸ்டர்லேயே கமலஹாசன் பேர் தான் இருக்குது, முடிஞ்சால் அதை மாற்ற ட்ரை பண்ணுங்க, எங்களால் அதை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கிறபோது இந்த 2 பேரோட ஃபேன்ஸ் இந்த படத்தை எப்படி சார் எடுத்துப்பாங்க? இல்லை, ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும். நான் வந்து என்னென்னா அவங்களுடைய ரசிகர்களை தெளிவாக சொல்லி விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் சொல்கிறத வந்து உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க, ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல விஷயந்தான். ஆனால் இங்கே ரஜினி சார் இதை லைக் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து ரஜினி ரசிகர்கள் கண்டிப்பாக புரிந்துக்கணும் தான் நான் நினைக்கிறேன். நான் இதை ரஜினிகாந்த் வந்து நீங்கள் உச்சத்தில் இருக்கார், ஒரு சூப்பர் ஸ்டார், அதெல்லாம் ஓகே. ஆனால் ரஜினி வந்து விரும்பக்கூடிய ஒரு நடிகர் கமலஹாசன், தனக்கு வந்து முன்னோடி அவர் பார்த்த படங்களை நான் பார்த்து தான் திரையுலகுக்கு வந்தவன். அவர் ஹீரோ இருக்கும்போது நான் சின்ன ரோலில் பண்ணுவேன். அப்படிங்கும்போது அந்த மூத்த நடிகர் சீனியாரிட்டி ஒன்று இருக்கு இல்லையா, இந்த சீனியருக்கு மரியாதை தரவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி நான் நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைட்டில் போட்டு செகண்ட் டைட்டில் கூட வராமல் ஒரே கார்டில் ஒரே ஸ்பேஸில் லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் லெஃப்ட் ரைட்டாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்து தான். அதனால் ரஜினி ஸ்டைல் கண்டிப்பாக இது ரஜினி சார் சொல்லி தான் போடப்பட்ட ஒரு விஷயம், அதை ஏற்றுக்கொள்ளணும் தான் நினைக்கிறேன். இன்னொன்று சார், ரிட்டன் அண்ட் டைரக்ஷன் நெல்சன்
அப்படின்னு போட்டிருக்கு. ஜெயிலர் 2ல பயங்கர பிஸியா இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டக்குன்னு இந்த படம் அப்படிங்கிற பொழுது ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு பண்றதே பெரிய விஷயம். இப்ப 2 சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு கதை பண்ணும் பொழுது கதையோட பொறுப்பையும் அவர் எடுத்துக்கிட்டதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அவர் ஈஸியாக டேக்கிள் கொண்டு போயிடுவாருங்க. அதெல்லாம் ஒன்றும் நத்திங். நீங்கள் வந்து அவரோட இதுக்கு தான் சொல்கிறேன், திரும்பி சொல்கிறேன், முந்தைய படங்கள் நீங்கள் பார்த்துங்க. ஜெயிலர் ரஜினி சார் ஹீரோ, வில்லன் கிட்ட வர்மா கேரக்டர். ஸோ எப்படி செதுக்கியிருந்தார் பார்த்தீங்க இல்லையா? ஃப்ரேம் ஈக்குவலாக இருக்கும். எப்பயுமே ஒரு வில்லன் பவர்ஃபுல்லாக இருந்தால் அந்த ஹீரோக்கு இங்கே வேலைம்பாங்க. அதனால் 2 பேரையுமே அவர் ரயில்வே ட்ராக் மாதிரி ஈவனாக கொண்டு போய் ரசிகர்கிட்ட கொண்டு போய் கரெக்டான ஒரு ரீச்சில் கொண்டு போய் சேர்ப்பார்னு தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு பக்கம் இல்லாமல் அனிருத் நீ கேட்டது மாதிரி மியூசிக்லாம் சொல்லவே வேண்டாம். பாட்டில் மியூசிக்கில் தாறுமாறாக வந்து ஹிட் பண்ணிடுவார். படத்தில் ஒரு 6 சாங் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு 2 சாங் கமலுக்கோ 2 சாங் ரஜினி கொடுத்தா கூட ஒரு டிஸ்கோ வெரைட்டியில் ஒரு ராக் அண்ட் ரோலில் 2 சாங்கை போட்டுவிட்டு திரைக்கு விட்டு போயிடுவார். ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் ஃபேமிலியோட ஒரு காமெடி கலந்த ஒரு படத்தை ரசிகர்கள் எதிர்பார்க்கலாம். சார் இன்னொரு விஷயம், படத்தில் ஹீரோயின்ஸ் இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கா சார்? எனக்கு தெரிஞ்ச வரை இருக்கான்னு தான் நினைக்கிறேன் நான் இதை. ஏன்னா நீங்கள் இந்த ப்ரொமோவில் நீங்கள் பார்க்கும்போதே அந்த எலிமெண்ட் கொண்டு வரல, அவங்க ஒரு லீடு கொண்டு வரல. ஆனால் இதில் என்ன ஒரே சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ரசிகர்களுக்கு தெளிவுபடுத்துங்க கதையில் யார் ஹீரோ, அவ்வளோதான். பட் இதை எதிர்பார்க்க வச்சுருக்கார். இங்கே வந்து டோயட் பாடுறதுக்கு, சும்மா அந்த மரத்தை சுற்றுறதுக்கு, ஃபாரினில் போய் பாடுறதுக்கு 2 பேருமே இப்போ உடன்பாடு கிடையாது. பட் ஒரு ஹீரோயின்ற ஒரு கேரக்டர் உள்ளுக்குள்ளே வரும், அது ஒன்று மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இவங்களுடைய பேராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது வந்து எதையோ ஒரு நோக்கி 2 பேர் போகிறாங்க. ஒருத்தர் பாதை ஒருத்தர் இப்படி இருக்கு, ஒருத்தர் பாதை இது இருக்குது. நீ போகிற பையில நான் வரமாட்டேன், அதுதான் நீ புறம்பால் சொல்லியிருக்காங்க. நான் போகிற ரூட்டு வேறு, நீ போகிற ரூட், இதை சொல்லி தான் பிரிந்தார்கள். அன்றைக்கி திரும்பி ஒன்று சேர்றாங்க. இந்த ஒரு லைனை வச்சு தான் 2 பேர் ஈக்குவலாக ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பொறுத்த மட்டும் வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நினைக்கிறேன் நான். இன்னொன்று சார், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் பார்த்தீங்கன்னா 2 மெயின் கேரக்டர்ஸ் ஆளுக்கு ஒரு பாதையில் போகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது வந்து நிறைய இரு துருவங்களுக்கு நடுவில் அந்த ப்ரோமோஸை போடுவாங்க. விஜய் அஜித்துக்கு போடுவாங்க, ஏன் ரஜினி கமலுக்கு போடுவாங்க. ஏறக்குறைய இந்த மாதிரியான ஒரு எண்டிங் படத்தில் இருக்குமா சார்? கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி. ஏன்னா அதான் சுருக்கமாக சொல்லலையா, நீங்கள் தமிழ் படத்தை தாண்டி நீ இந்திய திரையுலகத்திலையும் தனி ஒரு பேன் இண்டியா ஃபிலிமையும் அப்பாற்பட்டு நீ ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் தான் இது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பட்ஜெட் கோட் பண்ணல. நீங்கள் மீண்டும் சொல்லிக்கிறேன், நல்லா வரதுக்கு என்னமோ பண்ணுங்கட்டாங்க. அதனால தான் நீங்கள் ராஜீவ் மரன் மும்பையிலேருந்து ஒரு ட்வீட் வந்துட்டாங்க, இப்போ நீ வாப்பா வந்து பண்ணி கொடுத்துட்டு போப்பான்னு. அனிருத்து கேட்க வேண்டாம். அதனால் அந்த ஒரு பேட்டில் ஒரு ஸ்டைலான ஒரு மேக்கிங்காக தான் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று சார், ராஜீவ் மேனன் சொல்லும்போது தான் எனக்கு வந்தது, அது முன்னாடி மணிரத்னம் படங்கள்ல நிறைய ஆர்ட் ஃபார்ம்ல நிறைய ஃப்ரேம் வச்சிருக்காரு. இது கண்டிப்பா இது மாஸ் படம் தெரிஞ்சு ஃப்ரேமை பார்க்கும்பொழுது ராஜீவ் மேனன் பேர் போடும்போது தான் இது சினிமாட்டோகிராஃபர் ராஜீவ் மேனன் அப்படின்னு தெரியுதுங்கிற போது அவரோட மெனக்கடல் இதுல எந்த அளவுக்கு சார்? நிறைய இருக்கு சார். அவர்கிட்ட அந்த லைன் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் கேட்டுட்டு தான் பிரமாதமா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ரஜினி சார் படம் ராஜீவ் மேனன் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் காம்பினேஷனில். ஸோ அப்போ வந்து புதுசாக வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேக்கிங்கில் நீங்கள் வந்து டைரக்ட் சில சீன் மிஸ் ஆகிறத பூரா நீங்கள் இந்த கேமராமேன் ட்ரீட் வந்துடுவாங்க, ஷார்ட்டில் கொண்டு வந்துடுவாங்க உங்களுக்கு. அதை சார் இந்த ஷார்ட் இந்த வியூவில் நல்லா இருக்கும் சார் உங்களுக்கு அப்படின்னு. நீங்கள் 2 இமயங்கள் பண்ணுறாங்க, அவர்களுக்கு ஏற்ற ஒரு கேமராமேன் வேணும் இல்லையா உங்களுக்கு. அப்போ இவர் தூக்கிட்டு போயிடுவார். நெல்சனுக்கு மிகப்பெரிய பேக் போர்டு தான் ராஜீவ் மேனன். நீங்கள் அந்த டோனே பாருங்கள், மெக்கானிக் டோன் மாதிரியே உங்களுக்கு அளவு ஒரு என்ன சொல்கிறேன் கிரே ஷேடில் ஒன்று. மெக்கானிக்கே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் ஒரு மெக்கானிக், அது அந்த கேரேஜ் இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? தமிழ்நாட்டில் இருக்கிற கேரேஜ் நீங்கள் ஹாலிவுட்டில் வந்து கேரேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி. ஸோ அந்த ஒரு பேட்டர்ல தான் கொண்டு போயிருக்காங்க. அப்போ நீங்கள் இங்கே ஒரு டாம் குரூஸு இல்லையா, இவங்க பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு படம்? வில் ஸ்மித்து. இப்போ இங்கே டாம் குரூஸும் வில் ஸ்மித்தும் 2 பேரும் நடந்து வந்தால் எப்படி இருக்கு நீங்கள்? அதுதான் நான் இங்கே ரஜினிகாந்த் கமலாச்சு நான் பார்க்குறேன் சார். இன்னொன்று படத்தோட பட்ஜெட்டை பேசும்பொழுது 2 டாப் ஹீரோஸ் நடிக்கிறாங்க. இன்னொன்று இவங்க 2 பேரும் சம காலத்தில் வளர்ந்தவங்க வரும்போது சம்பள விஷயம் ரொம்ப மைனூட்டாக நோட் பண்ணணும். எல்லாருக்கும் சமமான சம்பளம் தான் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது இந்த சம்பள விஷயங்கள்ல 2 பேரும் என்ன மாதிரியான முடிவு சார் எடுத்திருக்காங்க? இதில் இந்த ஹையஸ்ட் ரெமினேஷன் வந்து ரஜினி சாருக்கு பேசப்பட்டிருக்கு 225 crores. கிட்டத்தட்ட கமல்ஹாசன் அவரும் நெருங்கி வர்றது மாதிரி ஒரு தகவல் தான் பேசப்பட்டிருக்கு. இதில் ஒன் ஆஃப் த இதில் வந்து அவருடைய பேனர் உள்ளுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ராஜ்கமலும் வர்றது, எஸ், அதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ரெட் ஜெயின் மட்டும்தான் பண்ணுறாங்க, இன்பநிதி மட்டும்தான் உள்ளுக்குள்ளே வர்றாரு, கமல் உள்ளுக்குள்ளே வரலை. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைலண்டாக ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுவாங்க. ஸோ அது ஒரு டீல் இருக்குது.
அது இதில் ரெட் ஜெயினில் போடப்பட்டதா ஒரு தகவல் எனக்கு வருது. அதை அதனால் சம்பளம்ங்கிறது வந்து ஹையஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு மட்டும்தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கமலஹாசன் அவர்கள் வந்து என்னைக்குமே ஷேரா தான் வாங்குவாரு. அவருக்கு சம்பளம் வந்து பிக்ஸே பண்ண மாட்டாரு. யார் எவ்வளவு வாங்கினாலும் அந்த படம் பயங்கரமா கலெக்ட் பண்ணுச்சுன்னா 300 கோடி கூட அவரோட ஷேரா வர வாய்ப்பு இருக்கும்போது இதுலயும் அந்த மாதிரி தான் பண்றாரு. அதுதான் சொல்ல வந்து நான் இப்போ சைலண்ட் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கும், அதை கிட்டத்தட்ட போட்டுக்கிறதா ஒரு தகவல் வருது. அப்போ 225 crores ரஜினி சாருக்கு அப்படிங்கும்போது இந்த தமிழ் ஃபீல்டில் த ஹையஸ்ட் ரெமினேஷன் ஃபஸ்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கமல்ஹாசன் அவர்களுக்கு எப்படி வரும்னா, அப்போ இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணும்போது அந்த ஷேரிங்கில் வர்றது மாதிரி வந்ததுன்னா அது முன்ன பின்ன வந்து வரது வாய்ப்பு இருக்கும். கமல் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவார். அவர் இதுதான் வேணும்னு அடமெண்ட்டு கிடையாது. ஸோ ரஜினி சாருடைய வேல்யூ ஒன்று இருக்குது, அதற்கு இந்த அமௌண்ட் கேட்டோன்னா உடனே ஓகே சொன்னாங்க ரெட் ஜெயண்டில். ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. சார் இன்னொன்று படத்தோட ஆன் டேபிள் ப்ராஃபிட், இதுவே இந்த ப்ரோமோவே ஏறக்குறைய ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு மாடலாக தான் இருக்கும் பொழுது இது சேட்டலைட் ரைட்ஸ் இருக்கு, டிஜிட்டல் ரைட்ஸ் இருக்கு, இது எல்லாமே ஏறக்குறைய இப்பவே வித்துரும் யாரு போட்டி போட்டு வாங்குறாங்கிற போது இது ஆன் டேபிளாவே 1000 கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக இருக்கு, ஷியர். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் நான். இதை ஆன் டேபிள் இமிடியேட் 1000 கோடி திரட்டு போகிறதுக்கான விஷயங்கள் தான் ப்ரோமோ வரும்னு சொன்னேன். அப்படி தான் ப்ரோமோ இருக்குது. நீ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ஈஸியாக திரட்டி போயிடுவோம் உங்களுக்கு. அமேசான் ப்ரைமோ இல்லை ஜியோ சோனியோ காம்படிஷனில் இப்போ மோதிக்க போகிறாங்க 4 பேருமே. நெட்ஃப்ளிக்ஸ் என்னென்னா நீங்கள் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கா பார்த்து. ஸோ இப்போ அவர்கள் மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குற வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இங்கே வந்து பிஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹெவியாக போகும் உங்களுக்கு. அதை அப்போ நம்ம ஹையஸ்ட் எது வருது அப்படிங்கிறத ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே காமெடி ஹெவியாக போகும். நீ ஆக்ஷன் தானே. அப்போ நீ 150 கோடி கேட்குறியா, நான் 200 கோடி கேட்குறேன்பாங்க இவங்க. அமேசானோ நெட்ஃப்ளிக்ஸோ சோனியோ இப்போ 250 கோடிக்கு போகலாமா? இதை எடுத்தாலும் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக அவர்களுக்கு அமையும். இது நீங்கள் எப்போவுமே இது வந்து புதையல் மாதிரி பூட்டி வச்சுட்டு திறந்து பார்த்துக்கலாம் மாதிரி. இந்த படம் எந்த நெட்டில் வந்தாலுமே ஓடிடியில் வந்தாலுமே அதை அப்பப்போ இருக்கிறப்ப பார்த்துக்குவாங்க. பெரிய அளவில் பிஸ்னஸ் இருக்கும். டேபிள் பிஸ்னஸே 1000 கோடி மேலே தாண்டும். சேட்டலைட் அப்படி தான் மோதிக்க போகிறாங்க கிட்டத்தட்ட. எனக்கு தெரிஞ்சு வந்து கலங்கி டிவி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார், ஏன்னா அவங்க தானே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இல்லை அது ஓகே, இருந்தாலும் வந்து இந்த காம்படிஷன் போகும்போது உங்களுக்கு நிறையா சேட்டலைட் சேனல்ஸில் உள்ள வர வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நீங்கள் சன் பிக்சர்ஸ் பண்ணாங்கன்னா சன் நெட்வொர்க் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது பண்ணுறது இந்த ரெட் ஜெயண்ட் தான். அப்போ நீங்கள் சோனி ஒரு வந்து ரேட் சொல்கிறேன்னு வச்சுங்க, 125 150 crores அப்படின்னு பேசுகிறாங்கன்னா அடுத்து இந்த ஜி ஒரு ரேட் பேசுவாங்க, அதோட 10-20 ரூபா அதிகமாக வைப்பாங்க. அப்போ சன் நெட்வொர்க்கு எப்பா ஒட்டுமொத்தமாக 200 கோடிப்பா அப்படின்னு வந்து காலத்தில் வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இது வந்து காம்படிஷன் தான். இங்கே வந்து நீங்கள் சன் நெட்வொர்க் வாங்குமா என்னன்னு தெரியாது, பட் அவரோட தயாரிப்பு கிடையாது இது. அதனால் பிஸ்னஸ் ஹெவியாக இருக்கும். இந்த பெஞ்ச் மார்க் ஒன்று இருக்குது இல்லையா, மிகப்பெரிய ஒரு ட்ரீம், அதை சாலிடாக தட்டி போயிடும். ஒரு 1200 கோடி தட்டி போகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னொன்று சார், இப்போ வந்து கமலஹாசன் ரஜினி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஃபேன்ஸ் இல்லை, உலகம் ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ 5-6 லாங்குவேஜில் ஆக்சுவல் பேன் இண்டியா ஸ்டார்ஸாக இவங்க தான் களமிறங்குறாங்க போது மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இது என்ன மாதிரியான பிஸ்னஸ் சார் ஏற்படுத்தும்? கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. யாராவது உங்களுக்கு ப்ரோமோவே எல்லா சவுத்தில் எல்லா ஸ்டேட்லையும் போட்டிருக்காங்க. இப்போ அதுக்குள்ளே இருந்த ஆர்டிஸ்ட் வந்து நெல்சன் வந்து அதை கொண்டு வருவார். இப்போ மோகன்லால் வர போகிறாருங்கிறப்போ இதெல்லாம் வந்து இல்லை, அதுதான் நீ ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இப்போ 4 ஸ்டேட் சவுத்தில் இருக்கு இல்லையா, 4 ஸ்டேட்டில் எதுவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டை தூக்கி உள்ளே போடுவாங்க. பாலிவுட்லேருந்து ஒருத்தர் கண்டிப்பாக தூக்கி போடுவாங்க. இப்போ நீங்கள் பேன் இண்டியா ஃபிலிமாக உருவாயிருது. ஸோ அப்போ உங்களுக்கு டோட்டலாக பார்க்க போகும்போது பிஸ்னஸும் சரி ஆக்டர்ஸும் சரி இதுக்குள்ளே எல்லா பேரும் தம் கட்டி உள்ளே வருவாங்கன்னா நெல்சன் அந்த மாதிரி தான் ஒரு லைன் உருவாக்கியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு டார்க் காமெடியான ஒரு படமாக தான் இருக்கும். எஸ், அவருடைய பேட்டர்ன் அது. நீங்கள் அதை நெல்சன் மாற்ற மாட்டார். நீங்கள் டார்க் காமெடியிலே நீங்கள் பார்த்து இதுலேயே நீங்கள் பாருங்கள், சைலண்டாக போகும்போது நீங்கள் சிரிக்கலையே ப்ரோமோவை பார்த்துட்டு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. அதை அவருடைய ஃபேவரேட் அது வந்து ஜஸ்ட் மாற மாட்டாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு வந்து இந்த பாடி லாங்குவேஜோட வரும் உங்களுக்கு, இவர் வித்தவுட் பாடி லாங்குவேஜ் தான். ஸோ டைலாக் டெலிவரி சைலண்டாக ரியாக்ஷன் இல்லாமல் ஒரு காமெடி தான். ஸோ டார்க் காமெடி மிகப்பெரிய அளவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.